ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எதுக்காக தெரியுமா நீ எங்கே இருந்தாலும் இப்போ உடனே என்கிட்ட வந்து நான் சொல்கிறத கேட்டே ஆகணும்னு அன்பு கட்டளையிட்டேன். நீண்ட நேரமாக மட்டுமல்ல, நீண்ட காலமாகவே உனக்குள்ள ஒரு விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க. ஆனால் அது நல்லபடியாக முடிவுக்கு வராமல் நாட்களும் காலமும் தாமதமாகிக்கிட்டும் தள்ளி போய்கிட்டும் இருந்ததல்லவா? அதை இப்போது உனக்காக சிறப்பாக முடிச்சு கொடுப்பதற்காக தான் உன் சாயப்பா உன்னை தேடி பேச வந்திருக்கேன். இதை கேட்ட மறுகணமே உன் வீட்லேயும் சரி, உன் வாழ்க்கையிலும் சரி, உனக்கான நல்லது நடக்கும்படி நான் அற்புதங்களை நிகழ்த்துவேன் என் செல்லமே. உதிரக்கூடிய பூவாக நீ இருக்கக்கூடாது. அந்த பூவை சுமக்கும் செடியாக நீ இருந்தினா மீண்டும் மீண்டும் பூவை வளர வைத்து கொண்டே இருக்கலாம் அல்லவா? அப்படித்தான் உன்னுடைய மனசும். இப்போது ஒரு பூ எப்படி செடியில் வாடினா கீழே வதங்கி விழுந்து போகுமோ, அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் உன்னை வாட்டி வதச்சு பாடா படுத்துது. ஆனாலும் கூட உதிர்ந்த பூவை பற்றி கவலைப்படாமல் மீண்டும் புதிதாய் பூவை கொடுக்கக்கூடிய செடியாக மீண்டும் மீண்டும் புத்துணர்ச்சியோடு நீ நல்ல செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும். உன்னுடைய பலவீனங்கள் எல்லாம் தடைக்கற்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி பலமுடைய ஆளாக அந்த ரோஜா செடி போல நீ மாறிவிடுவாய் என் செல்லமே. பலவீனமானவர்கள் தான் எப்போது எந்த விஷயத்தையுமே தடங்களாக வந்துடுச்சுன்னா உடனே பார்த்து பயந்து போயிடுவாங்க. ஆனால் பலமுடையவர்கள் எந்த தடங்கள் வந்தாலும் சரி, அதை பெருசாக நினச்சி பொருட்படுத்தாமல் அந்த தடைக்கற்களையே படிக்கற்களாக நினச்சி அதன் மேலே ஏறி போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவாங்க. உன் வாழ்க்கையில் வறுமை வந்துருச்சு, துன்பம் வந்துருச்சு, துயரம் வந்துருச்சுன்னு கவலைப்படாதே. வறுமை என்பது பெரிய துன்பமும் கிடையாது, செல்வம் உள்ளவர்கள் உயர்ந்த நன்மை பெற்றவர்களும் கிடையாது. உனக்கும் எனக்கும் இடையேயான ஒரே உரையாடல் பிரார்த்தனை தானே. நீ என்கிட்ட பிரார்த்தனை வைக்கிற, அதை உனக்கு நிறைவேற்றி கொடுக்க நான் தயாராக ஆறிட்டேன். பிறகு என்ன வேண்டும்? நிச்சயம் உன்னுடைய வேண்டுதல்களும் விருப்பங்களும் நிறைவேறினாலே நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கான வாழ்க்கையை நிம்மதியாக வாழ ஆரம்பித்து விடுவாய் அல்லவா? நீ சரியான பாதையில் தான் இப்போ பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க. என்ன ஒன்று, ஒரே இடத்துல உக்காந்துடாம சோர்ந்து போயிடாம மேலும் மேலும் நீ முன்னேறி போகிறதுக்கான முயற்சிகளை செய்யணும். ஏன் தெரியுமா? என்னதான் நீ சரியான பாதையில் சரியான விஷயங்களை சிறப்பாக செஞ்சாலுமே கூட ஒரே இடத்துல உக்காந்துட்டினா வேறு யாராவது உன்னை முந்திக்கிட்டு போயிடுவாங்க. அதனால தான் எப்போது முயற்சிகளை செஞ்சுக்கிட்டும் முன்னேறி போய்கிட்டே இருக்கிறதுக்கான வேலைகளை யோசிச்சுக்கிட்டே இருன்னு நான் சொல்கிறேன். ஒருத்தன் சந்தோஷமாக வாழணும்னா முதல்ல அவன் தன்னைத்தானே நம்ப வேண்டும் அல்லவா? உனக்குள்ள நிறைய கெட்ட விஷயங்கள் இருக்கும். உனக்குள்ள வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களும் தவறானதாகவும் தப்பானதாகவும் தாமதமானதாகவும் கூட நடக்கலாம். அதுக்காக நீ அதிர்ஷ்டசாலியே இல்லை, உனக்கு எல்லாம் கெட்டதாக தான் நடக்கும், உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறாமல் நீ கஷ்டப்படுவன்னு எந்த விஷயமும் கிடையாது என் செல்லமே. முதல்ல நீ ஒன்றை நம்பு. சோம்பேறிகளுக்கு தான் எல்லா விஷயமுமே கஷ்டமானதாகவும் முடியாததாகவும் தோன்றும். ஆனால் ஊக்கம் உள்ளவனுக்கு எல்லா விஷயமும் எளிதாய் தோன்றும். நீ என்னுடைய அன்பு பிள்ளை அல்லவா? ஊக்கம்தான் உனக்குள்ள இருக்கணுமே தவிர மன உளைச்சல் என்பது இருக்கவே கூடாது. ஊக்கமும் தைரியமும் சுறுசுறுப்பும் உனக்குள்ள நான் ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள். அதை கொண்டு உன் வாழ்வில் நீ முன்னேறுவதற்கான வேலைகளை செய்ய பாரு. மன உளைச்சலோடு நீ கவலை கொண்டு மீளாத துயரில் ஆழ்ந்து போக வேண்டாம் என் செல்லமே. என்னுடைய அன்பு பிள்ளையான உன்னை துயர் கொண்டு தவிக்க விடுவேனா? உன்னுடைய ஆதி முதல் அந்தம் வரை முழுவதுமாக அறிந்த உன் சாயப்பா மன உளைச்சலால் மறத்து போய் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி எல்லா வகையிலும் வளம் பெறச் செய்வேன். உன்னுடைய கர்ம வினைகளால் நீ மனம் துவண்டு போன காலமெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனிமே எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். சாயப்பா நீயே கதி, எனக்கு வேற எந்த வழியும் இல்லை, வேற எதுவும் தெரியாது, உதவி செய்யவும் யாரும் இல்லைன்னு நீ கலங்கிய காலங்கள் எல்லாவற்றையும் முடிச்சு வச்சு இனி நீ எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன். உனக்கான அருள் செய்ய நான் ஓடி வந்தே விட்டேன். ஓம் சாய்ராம்.